எந்த ஸ்டேஷனை காணும்? இருக்கா அண்ணா? தேங்க்ஸ்ண்ணே. போலீஸ்காரன் புள்ளன்னு சொன்னோன்னா ஆட்டோக்காரன் கூட காசு வாங்க மாட்டான்பா. தண்ணி தொட்டி தேடி. தம்பி நில்லுப்பா. தம்பி குடிச்சிருக்கீங்களா? லைட்டா. நீங்க இந்த நிலைமையில உள்ளலாம் போக கூடாது தம்பி. வேலை செய்யற நீங்க தான் தண்ணி அடிச்சு ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுக்குற குடிமகன் நான் எப்படி வேணாலும் வரலாம். சொன்னா கேளுங்க தம்பி. போயிட்டு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. முடியாது. நான் உள்ள போக கூடாதுன்னா உங்க இன்ஸ்பெக்டர் வெளியே கூப்பிடுங்க. யோ இன்ஸ்பெக்டர், உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வாயா. தம்பி, ஸ்டேஷன் முன்னாடி வந்து இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாதுப்பா. தயவு செஞ்சு போயிருப்பா. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டரை பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். உள்ள என்ன அங்க பெருசா கட்டிட்டு இருக்காரு? கூப்பிடு அவரை வெளியே. தம்பி சொன்னா கேளுப்பா. போயிட்டு அப்புறம் வாப்பா. ஸ்டேஷன் முன்னாடி நின்று இப்படி கலாட்டா பண்றது ரொம்ப தப்புப்பா. அங்கிள், நான் கலாட்டா பண்ண வரல, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இப்ப நீங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறீங்களா இத நான் உள்ள போட்டுமா? ஏற்கனவே ஓவரா உள்ள போறதால நீ இந்த மாதிரி பண்ற. மறுபடியும் உள்ள போறேங்கறிய. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. இங்க பாரு, ஆண்டவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காருப்பா. அங்கிள், I am a responsible citizen of this state. எனக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் நீங்க உங்க இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருக்கீங்க. என் பிரச்சனையை தீக்கிறத விட அப்படி என்ன ஒரு மீட்டிங் முக்கியம்? கூப்பிடுங்க அவரை. இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வெளியே வாயா. வந்துட்டார்ல, அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஆண்டவரே. ஐயோ வேண்டாங்க ஆண்டவரே. தம்பி குடிச்சிட்டு வந்துருக்கு. நீங்க போய் பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும். என்ன விஷயம் கேட்டு சமாதானமா பேசி அனுப்பிடுறோம். நீங்க உள்ள போங்க ஆண்டவரே. இல்ல பரம்பரை, இவங்கிட்ட எல்லாம் பொறுமையா பேசின வேலைக்கு ஆகாது. 2 போடு போட்டா தான் இவன் எல்லாம் அடங்குவான். என் ட்ரீட்மெண்ட் தான் இவனுக்கு சரியா அவர் முடிஞ்சு நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட யார் பேசினாலும் அவருக்கு இப்ப புரியாதுங்க. சார் வேணாம் சார். நீங்க போன சார் சொன்ன மாதிரி பிரச்சனை தான் பெருசாகும். நாங்க வெற்றியை சமாளிச்சு அனுப்பிடுறோம் சார். நீங்க உள்ளேயே இருங்க சார், ப்ளீஸ் சார். ஆண்டவரே சொன்னா கேளுங்க, உள்ள போங்க. தம்பி, ஆண்டவரை உள்ள அனுப்பிட்டு பூசாரி நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவருக்கு என்ன பார்த்தா அவ்வளவு பயம் இல்ல. இப்ப உனக்கு என்ன வேணும்? ஒரு கோட்டர் வேணும். சும்மா இருக்க மாட்டே, இப்படி கோமா பேசுற? எனக்கு அது வேணாம். நீதி வேணும், நியாயம் வேணும். நீதி நியாயம். முதல்ல உன் பிரச்சனைன்னு சொல்லு தம்பி. அப்பாவி மகளை ஏமாத்தி கொலை அடிக்கிறானு சார் வெளியே. அதுதான் இங்க பிரச்சனை. மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறேன், பேசுங்க. போன வருஷம் மட்டும் டாஸ்மாக் மூலமா கவர்மெண்ட் 33,800 கோடி சமாளிச்சிருக்காங்க. இந்த வருமானம் யாரால வந்துச்சு? என்ன மாதிரி கோடிக்கணக்கான குடிகாரங்களால தான் வந்துச்சு. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது கவர்மெண்ட்டுக்கு இருக்க வேணாமா? ரொம்ப நியாயமாவும் பேசுறாரு. அதுல நாங்க லாபத்துல பங்கு கேட்கல சார். எங்க கிட்ட கொள்ளை அடிக்காம இருக்கலாம்ல? ஆமா, உங்ககிட்ட அதுவும் இன்ஸ்பெக்டர் மாங்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்களா? தம்பி நீ என்ன சொல்றப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. வச்சிருக்காரு. இதுல என்ன வேலை போட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு தெரியாதா? 180. இந்த சரகோட விலை 180 ரூபா. ஆனா இத 190 ரூபாய்க்கு விற்கிறானுங்க சார். இத தட்டி கேட்டா அடிக்க வரானுங்க. நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க சார். சுமார் 8% அதிகமா வச்சு விக்கிறானுங்க. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? நான் கணக்குல வீக்கு சார். எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 கோடிக்கு மேல வருது சார். கவர்மெண்ட் சொன்னாலும் பில்ல போட்டு விற்க மாட்டானுங்க. இத செய்யறது யாரு சார்? இந்த காசுல எங்க போகுது சார்? இத யாராவது கேட்க வேணாமா சார்? அதுக்குதான் நான் கேட்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குற எல்லாரையும் தூக்கி உள்ள வைங்க சார்.
தப்பு பண்ற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்ன மாதிரி குடிகாரனுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும்ல சார். கரெக்ட். தம்பி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. தம்பி, நீ கேக்குறது ரொம்ப நியாயமான விஷயம். ஆ, ஆனா உன் கம்ப்ளைண்ட நாங்க இப்ப எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆ, நாங்க இத பத்தி மேலிடத்துல பேசி என்ன பண்ணலாம்னு பாக்கட்டுமா? ஆ, தயவு செய்து இப்ப நீ கொஞ்சம் கிளம்புறியா? கிளம்பு சாமி, கிளம்பு தங்கம். ஆ. பேசுவீங்கல்ல? கண்டிப்பா பேசுறேன், நீ கவலைப்படாத. அப்புறம் என்ன அலைய வைக்கிற வேலைலாம் வேணாம். இப்பவே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகணும். இன்னைக்கே அவனுங்க எல்லாரும் உள்ள தூக்கி வைக்கணும். இல்லன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நவரதா ஐயோ, கிடையாது. எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, உன் வேட்டி அமர்ந்தது. வெற்றி, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கட்டின லுங்கி எல்லாம் அவந்து போய் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நின்னுட்டு இருக்க பாரு. உனக்கே இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா? எனக்கு எதுக்கு அசிங்கம்? நான் என் சட்டையும் சேர்த்து கட்டி விடுவேன். அது ஏன் இஷ்டம். நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? வெற்றி, போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. உன்னால உன்னை பெத்தவங்களுக்கு எவ்வளவு அவமானம்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை இவ்ளோ காலம் பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்கள எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? என்னதான் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களே, என்ன பத்தி அவங்க யோசிக்காதப்போ அவங்க பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? புள்ளையே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் அவங்கள நினைச்சு வருத்த பண்ணோம்? அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் அவங்கள திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி அவங்க சொல்லி சொல்லி பழிவாங்க. என்கிட்ட இருந்து அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் தப்பிக்க முடியாது. சார், போதையில இருக்க இவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். நான் இவன் கைய புடிச்சுக்கிறேன், நீங்க இந்த லுங்கி கட்டி விடுங்க. அமைதியாரு வெற்றி. நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறது இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மானம் தாண்டா போகும். என்ன ஜெயில தள்ளி முதல்ல கேவலப்படுத்தினதே நீதான். என் மானம் போறத பத்தி உனக்கு என்னடி கவலை? நான் உன் கூட பிறந்தவ மாதிரி வெற்றி. நீயும் எனக்கு தம்பி மாதிரிதான். தம்பிக்கு ஒரு அசிங்கம்னா ஒரு அக்கா அதை சரி பண்ணதா துடிப்பாலே தவிர வேடிக்கை பார்த்துட்டு நிக்க மாட்டா. இதெல்லாம் பேசினா மறந்துடும் நினைச்சியா? முதல்ல இவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. கோபி நிஜமாலுமே புத்திசாலிடா. பொண்டாட்டிய முன்ன வச்சுட்டு சரக்கு வைக்கிறது செம்ம ஐடியா. இதே ஃபார்முலாவை எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லலாம். கொடுத்த ஏரியாவுக்கு கோபி பக்காவா ரூட்டை பிடிச்சு போயிட்டு இருக்கான். இவன் வித்தக்காரங்கிறத அதிலே காட்டிட்டான். நம்ம நெட்வொர்க்ல இவனு இருக்கிறது நம்மளுக்கு பிளஸ் தானே. என்னாச்சு கோபி? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எதையும் கண்டுக்காம வேற ஏதோ டென்ஷன்ல இருக்க. டேய், நீங்க இப்படி பெருமை பேசுறதுனால எனக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சா கூட ஒரு பைசா கிடைக்காது. டேய், பர்சன்டேஜை ஏத்தி கொடுத்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். பழைய பர்சன்டேஜே கொடுத்தா டென்ஷன் தான் வரும். நான் தான் அன்னைக்கே தெளிவா சொன்னேன்ல, எல்லாருக்கும் இவ்வளவுதான் தரோம். உன் ஒருத்தனுக்கு ஏத்தி கொடுத்துட்டா எல்லாரும் இதான் கேட்பாங்க. எனக்கு வர லாபத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன நாக்கு வலிக்கிறதா? உன்னை விட ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யறவனுக்கு தான் ரிஸ்க் அதிகம். அந்த ரிஸ்க்குக்காக நீ பர்சன்டேஜ் ஏத்தி கொடுக்கறதுல தப்பே இல்லை. சும்மா சரக்க கைமாத்தி கொடுக்கற புரோக்கர் வேலைக்கு ஏய், நீ பண்றதுல ரொம்ப ஓவர்ரா. கோபி, சும்மா புரோக்கர் அது இதுன்னு வார்த்தையை விடாத. பாட்டிக்கிட்ட இருந்து சரக்க வாங்குறதுல இருந்து நெட்வொர்க்ல பிரிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. நடுவுல போலீஸ்காரன் தொல்லை சமாளிக்க முடியல. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் பர்சன்டேஜ் எடுக்கிறேன். ஏய், சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாத. உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அப்படியே வச்சுக்க கோபி. இங்க இதான் சிஸ்டம். இஷ்டம் தான் வேலையை பாரு, இல்ல நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். பாத்துக்க பார்ட்னர். என்னை விட யாரு பெட்டரா வேலை செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். கோபி, இப்ப சரக்க வாங்க போறியா இல்லையா? நீ இல்லன்னா நான் வேற ஆளை பாப்பேன்.
சரி, நான் வரேன். ஆனா நான் சொன்னதை பத்தி நீ யோசிக்கணும். ஏய் வாடா. பரம்பரை வாங்க உள்ள போ. என்னங்க ஆண்டவரே கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? கடவுள் மேல எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா? கடவுள் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் தான் கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நான் கெஞ்சனாலும் சரி மிரட்டினாலும் சரி சில பேரு என் வலியும் வேதனையும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. மனுஷனோட மனசு இறங்காதப்ப கடைசி நம்பிக்கையா கடவுள்கிட்ட தானே வரணும். இதுல ஏதோ வில்லங்க இருக்க மாட்டேங்குது. ஆண்டவரே நீங்க விரக்தியில பேசுறீங்கன்னு புரியுது, ஆனா விஷயம் என்னன்னு தான் புரியல. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். பரவர சரி, நான் துணியை மாத்திட்டு வந்துறேன், நீங்க உள்ள வந்துருங்க. புதுமணி, காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் ஏன் ஆண்டவர் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு போறாரு? எனக்கும் தெரியல சார். ஆண்டவரை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குல்ல? ஆமா, அவருக்கு அப்படி என்னதாமா பிரச்சனை? டியூட்டி டைம்னு கூட பார்க்காம எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்காரு? வெற்றிதான் சார மேல மேல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கானே சார். புள்ளைக்கு நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கிறதுக்காக தான் சார் கோயிலுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. இல்ல புதுமணி, வெற்றி தான் பிரச்சனைனா ஆண்டவர் வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. அவரு ஏடா கூடமா பேசிட்டு போறத பார்த்தா வேற ஏதோ விவகாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு அதை பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன பைத்தியக்காரன் நினைச்சிருக்கியா? கொஞ்ச நாளாவே ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். முதல்ல எல்லாம் ஆண்டவர் வாயை திறந்து கூப்பிடுறது முதல்ல எம்பேரா தான் இருக்கு. ஆனா இப்போ மயிலின் உம்பேரை தவிர வேற யாரையும் அவர் கூப்பிடுறதே இல்லையே. மயிலு மயிலு மயிலுங்கிறாரு. இவ்வளவு ஏன் சந்தோஷம் கஷ்டம் கோபம்னா எது வந்தாலும் எங்கிட்ட தான் கூட்டி தீப்பாரு. இன்னைக்கு அந்த இடத்த நீயே பிடிச்சிட்ட. யோசிச்சு பார்த்தா உனக்கு தெரியாத ரகசியம்னு ஆண்டவரோட வாழ்க்கையில் அப்படி எதுவுமே இல்லை. அதனாலதான் அவருக்கு என்ன கஷ்டம்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மணி சார் உள்ள போலாம் சார். நான் ஏட்டா இவ ஏட்டா ரொம்ப பண்ற வர வர. என்ன பூசாரியா மாறிட்டீங்க? தாயே, எனக்கு உன் மேல பெருசா எந்த நம்பிக்கையும் கிடையாது. கோயிலுக்குள்ள வந்தாலும் நான் பேருக்கு தான் கும்பிடுவேனே தவிர இது வரைக்கும் நான் மனசார வேண்டிக்கிட்டதே இல்லை. இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் முதல் முறையா நீயே கதின்னு முழுசா உன்னை நம்பியே வந்திருக்கேன். இங்க வர்றவங்க எல்லாம் சந்தோஷத்தை கொடு, நிம்மதியை கொடுன்னு வேண்டிக்குவாங்க. ஆனா என் பாவத்தை தீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுன்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சுசீலா என்னை ஏத்துக்கணும்னோ இல்ல என்னோட சேர்ந்து வாழணும்னோ நான் எதிர்பார்க்கல. அப்படி ஆசைப்படுறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சுசீலாவையும் என் கடைசி பொண்ணையும்
நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும். என்னை மன்னிச்சிட்டேன்னு அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும். எனக்கு அது போதுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, கோயில் பிரகாரத்தை சுத்தம்னா நீங்க இப்படி போகணும், அப்படி போக கூடாது. என் வேண்டுதலை நிறைவேற்றுன்னு நான் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். அங்க பிரதட்சணமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆண்டவரே. அது உங்களுக்கு. அது சரிதான் ஆண்டவரே. நீங்க பிரகாரம் சுத்தி வந்தா போதும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான். எதுக்கு வீணா சாமிக்கு சிரமம் கொடுக்குறீங்க? ஆமா சார், மனசார வேண்டிக்கிட்டாலே உங்க பிரார்த்தனைய சாமி நிறைவேற்றிடும். அங்க பிரதட்சணால வேணாம் சார், நீங்க பிரகாரத்தை சுத்தி வந்துருங்க. மயிலு, உண்மையாவே உனக்கு என் மேல அன்பு அனுதாபமும் இருந்தா அதை இதுல காட்டாத. நான் உங்ககிட்ட சொன்னேன், அதுல காட்டு. அது போதும் எனக்கு. சுதமணி, ஆண்டவரோட வேண்டுதல் என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஆனா நீ தான் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிற. என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, அது இப்படி குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்படி நடிக்கிற? நிஜமாலுமே நீயே மிகப்பெரிய நடிகை. இங்க பாரு, என்கிட்ட நடிக்கிறத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா ஆண்டவரோட நிலைமை இருக்குல்ல, அதை நினைக்கிறப்ப எனக்கு கவலையா இருக்கு. முடிஞ்சு போன வாழ்க்கை எரிஞ்சு போன பேப்பர் மாதிரி. பேப்பரை கிழிச்சு போட்டா கூட எப்படியாவது ஒட்ட வச்சுக்கலாம். எரிஞ்சு சாம்பல் ஆனது என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அதை புரிஞ்சுக்காம சாம்பலுக்கு உயிர் கொடுக்கணும்னு ஆண்டவர் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாரு. இப்ப இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்க பார்க்கணுமே தவிர தொலைச்சதை தேடி அலையறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆண்டவர் தான் கிறுக்குத்தனமா பண்றாருன்னா அந்த அம்மாவது பெருந்தன்மை நடந்துக்கலாமல்ல. ஆண்டவரை பழிவாங்க இதான் சமயம் அலைய விடுறாங்க. இங்க பாரு, இதெல்லாம் உன்னாலதான் முடிவு கொண்டு வர முடியும். ஆனா நீ ஆண்டவர் மேல இருக்கிற வெறுப்புல அவரை தவிக்க விட்டு வேடிக்கை பாக்குறிய. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கட்டம் கட்டி அடிச்சா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு பாவா? அங்க பிரதர்ஷனம் பண்ணா யாராவது கூட தண்ணி ஊத்திக்கிட்டே போகணும். இவர் கூட யாரும் வரல போல, அதான் தனியாவே அங்க பிரதர்ஷனம் பண்றாரு. என்ன பண்றது? நிறுத்து. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? சார், அங்க பிரதட்சணை பண்ணும் போது இதுதான் சம்பிரதாயம் சார். அம்மா தான் வைராக்கியத்துல ஜெயிக்காம உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்கப்பா. அது வரைக்கும் அந்த சாமியை நினைச்சாலும் நீங்க பார்க்க முடியாதுப்பா. அம்மாவோட வைராக்கியமும் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியமும் தான் என்ன கட்டி போட்டிருக்கப்பா.